இன்றைக்கான சீனில் சிறுகடி காசையில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? விஜய் பார்த்தீங்கன்னா ரோகிணிகிட்ட சீக்கிரம் கப்பு சப்புன்னு சைன் போட்டு கிளம்பி உடனே உங்கள் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இப்போ தேவையில்லாத நீ கத்துறேன், அவங்க கையெழுத்து போட்டு போவாங்க அப்படின்னு ரோகிணியை பார்த்து, நீ எந்த தப்பும் செய்யாத இருந்திருந்தா இந்த வீட்டில் நீ நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். உன்னை எந்த அளவுக்கு மதிச்சு விஜயை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்தா, மனோஜ் மேலே வச்சா அந்த பாசத்தையும் உன் மேலே வச்சா இல்லை, நீ அதுக்கு ஏற்ற மாரி இருந்திருந்தா இந்த வீட்டில் நீ வாழ்ந்திருக்கலான்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா முத்துவும், நீ இது வரைக்கும் பொய்யெல்லாம் சொன்னது போனால் கூட போட்டோம், எங்கள்கிட்டயாச்சும் உண்மையாக சொல்லியிருந்தா நாங்களாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்ககிட்டயாச்சும் உண்மையாக சொல்லியிருந்தா நாங்கள் பேசி எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரிய வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரவி பார்த்தீங்கன்னா இதுக்கத்தையாச்சு உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துறாரு. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள், நான், மீனா 3 பேருமே சகோதரிகளாக தான் பழகணும், அதனால் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ஆனால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா, இந்தம்மா நோட்டீஸில் சீக்கிரம் சைன் போட்டு கிளம்பிட்டு எல்லாத்தையும் படிச்சிட்டியா, சீக்கிரம் போடுமா, இதுக்கடுத்து உனக்கு மனோஜுக்கும் எதுவுமே இல்லை, பணத்தை வச்சிட்டாரு, பணத்தை எடுத்துக்கின்னு சைன் போட்டு கிளம்பிடு, இதுக்கடுத்தது நீ இந்த சைடு வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நான் எப்போனா கோர்ட்டுக்கு வர சொல்லுவேன், அப்போ மட்டும் வந்தால் போதும்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி சைன் போடுறத போகிறாங்க. அங்கே போக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க, பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதனால் அவங்களால சைன் போட முடியல. விஜயை பார்த்துனே இருக்காங்க, எப்போ இவ சைன் போடுவான்னு. ஆனால் அவங்களால போடவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு மனோஜையே பார்க்குறாங்க. என்னாடி சைன் போடவே மாட்டியான்னு விஜயை பயங்கரமாக கத்துறாங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப சோகமாக மனோஜையே பார்த்துட்டு அவங்களால ஒன்றும் முடியல. பழசு எல்லாமே அப்படியே ஞாபகம் கண்ணுக்குள்ளேயே வருது. சடனாக எழுந்திருச்சு ஓரமாக போய் நின்று அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா இதுக்கடுத்து என்னால் சைன் போட முடியுமா முடியாதுன்னு ஓவர் அளவுக்குள்ளே விஜயை கத்துறாங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணுகிறா, இதுமாரி பண்ணால் நான் சேர்த்து வச்சிருவேன்னு நினைக்கிறாளா, இந்த ஜென்மத்தில் நான் சேர்த்தே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி செம்ம அழுகுறாங்க. அழுதுக்குன்னே இருக்கக்குள்ளே ஒரு மாதிரி கேராகுது, அதுவும் கண்டுக்காத அழுதுன்னே இருக்காங்க. ஆனாலும் நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னா ஈவருக்குமே இல்லாத ஒரு மாதிரியை பார்த்துன்னே இருக்கார் ரோகிணியை. எல்லாமே அவருக்கும் பழசெல்லாம் வருது. இதில் சேர்ந்தால் சேருவாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவை கடைசியில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்தீங்கன்னா பயணமாக கத்துறாங்க. என்னாடி சைன் போட முடியுமா போட முடியாது, அண்ணா ஓவர் ஆக்டிங் பண்ணுற, இப்போ தான் ஒரு ஓவர் அழுக வரும் அப்படின்னு ரவி பார்த்தீங்கன்னா மனோஜையை பார்க்குறாரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணியை பார்த்துன்னு ஒரு மாதிரியா ஃபீலில் கம்முன்னே இருக்கார். உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி சைன் போட கிட்ட எடுத்துன்னு போக்குள்ள ஒரு மாதிரியே கேராகுது. பழசெல்லாம் அப்படியே ஞாபகமாயிட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. தலை பயங்கரமாக சுற்ற ஆரம்பிக்குது. இது எதுக்கான அறிகுறின்னு தெரில. பயங்கரமாக அவங்களுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா மழக்கமாக ஆகிட்டு கீழே விழுந்துறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மீனா குடுகுனோட வந்து பிடிச்சிடறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி கண்ணத்துறன்னு எல்லாம் கத்துறாங்க. ஆனாலும் ரோகிணி கண்ணை திறக்கவே இல்லை. மீனை பார்த்தீங்கன்னா ரோகிணி என்னாச்சுன்னு கன்னத்தில் பயங்கரமாக தட்டுறாங்க. வீட்டில் இருக்கிற மொத்த பேருமே வந்து தட்டுறாங்க. விஜய் அவள் ஓவர் ஆக்டிங் பண்ணுவா, அவள்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கத்துறாங்க. அத்தை இந்த நேரத்தில் கூட நீங்கள் ஓவராக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மீனை வந்து அவங்களே அதட்டுறாங்க. ஆனாலும் உனக்குன்னா அவள் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுவாள், தண்ணி எடுத்துன்னு வந்து தெரியும் அப்படின்னு. அத்தை கொண்டா இருங்க, டாக்டரே வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சுற்றி நான் கால் பண்ணிட்டேன் டாக்டருக்கு, டாக்டர் வராங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர்லாம் வேணாண்டியா, ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஏந்திரி அப்படின்னு விஜயா பயங்கரமாக கத்துறாங்க. ஆனாலும் ரோகிணி ஏந்திருக்கல. அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பம் ஈவரக்கெல்லாம் அதை பண்ணுவீங்க, இருங்களா டாக்டர் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டோம், நான் உங்களுக்குலாம் வந்து வாதாட வந்தேன் பார்த்தீங்களா, தப்பு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கணும், பொண்ணு இந்த நேரத்தில் கூட கஷ்டப்படுத்தினீங்கன்னு அந்த வக்கீல் ரோகிணிக்கு சதமாக பேசுகிறாங்க. உடனே டாக்டர் வந்துட்டு, நம்ம சுருதி ரொம்ப கவலையாக பேசினேன், யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுனே வந்து ரோகிணியை வந்து செக் பண்ணுறாங்க. அவங்கள ஒழுங்காக கை பிடிச்சி பார்த்துட்டு ஒழுங்காக உட்கார வைங்க அப்படின்னு திரும்ப படிக்க சொல்லிட்டு இப்போ அவங்க கையில் பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்குறாங்க. 2 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இவங்க கணவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறீங்க இதெல்லாம், இப்போது அந்த டிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. உடனே ப்ரெக்னென்ட் சொல்லிடுறாங்க. மனோஜ் முகம்லாம் அப்படியே மாறுது. ஏன்னா ப்ரெக்னென்ட் சொன்னோடனே வீட்டில் இருக்கிற எல்லா மனோஜுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்னது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ற மாதிரி. விஜயாக்கெலாம் ஓவரான சரியான ஷாக்கு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க விஜயா. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மீனா என்னடா இது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. முத்துக்கும் ரவிக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி. அவங்க அப்பாவும் வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் அதிர்ச்சி. திடீர்னு பார்த்திங்கன்னா அவளுக்கு நெஞ்சியை பிடிச்சின்னு பத்துறா விஜயா. இதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கான எபிசோடு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்குள்ளே ரொம்ப விறுவிறுப்பான அடுத்த எபிசோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்றைக்கே போட்டுறேன்.